ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா பேலன்சிங் சிம்பிள்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பேலன்சிங் சிம்பிள்ஸ் வந்து அவ்வளோ பெருசாலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன கான்செப்ட் தான். நம்ம கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா ஈஸியாகவே அட்டன் பண்ணிடலாம். அல்காரிதமை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டேரக்ட் 13 மார்க்காக எதையுமே கேட்க மாட்டாங்க. ஸோ 7 மார்க் 6 மார்க் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் அப்ஸில் தான் கேட்பாங்க. ஸோ நம்ம மேக்ஸிமம் எல்லா கான்செப்ட்டுமே ஓரளவுக்கு வாட் இஸ்ன்னு தெரிஞ்சால் தான் ஈஸியாக நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ பேலன்சிங் சிம்பிளாக யூனிவர்சிட்டியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஆக்சுவலாக எல்லாமே சிங்கிள் லிங்க் லிஸ்ட் எல்லாமே வந்து யூனிவர்சிட்டியில் மேக்ஸிமம் கேட்டது தான். ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ வந்து பேலன்சிங் சிம்பிள், இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிள் in the above expression there is one opening and one closing parenthesis means that both opening and closing brackets are equal. ஓகேங்களா? number of opening parenthesisம் number of closing parenthesisம் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னாக்கா that expression is called balanced parenthesis அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது parenthesisஆக இருக்கலாம், ஸ்கொயர் ப்ராக்கெட் எதுவாக இருந்தாலும் number of openingஸும் number of closingஸும் சேம் ஆச்சு அப்படின்னாக்கா அது வந்து பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செகண்ட் எக்ஸ்பிரஷனை பாருங்கள். 2 open parenthesis இருக்குது, அதே மாதிரி 2 close parenthesis இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பேலன்ஸ்டு எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் பாருங்கள், 2 ஓப்பன் பேரந்தசிஸ் இருக்குது, ஆனால் ஒரே ஒரு க்ளோசிங் பேரந்தசிஸ் தான் இருக்குது. ஸோ திஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் நாட் பேலன்ஸ்டு பேரந்தசிஸ். ஓகேங்களா? திஸ் பேரந்தசிஸ் நாட் பேலன்ஸ்டு பேரந்தசிஸ். ஸோ இதுக்கு அல்காரிதம் பார்க்கலாம். அதுதான் நான் இங்கே தியரிட்டிக்கலாக இங்கே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா அந்த பேரந்தசிஸ் எத்தனை பேரந்தசிஸ் இருக்குது, ஓப்பனிங் க்ளோசிங் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது நான் இங்கே தியரிட்டிக்கலாக கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அல்காரிதம் பார்க்கலாம். செட் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா? இப்போ வந்து எக்ஸுங்கிற ஒரு வேரியபிள் எடுத்துக்கோம், அது ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அசைன் பண்ணிக்கிறோம். செட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸ்கேன் த எக்ஸ்பிரஷன் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் ஃபார் ஈச் ஓப்பனிங் ப்ராக்கெட் இன்க்ரிமெண்ட் x by 1. நம்ம வந்து எக்ஸ்பிரஷனை ரீட் பண்ணும்போது ஒரு ஓப்பனிங் பேரந்தசிஸ்க்கும் ஓப்பனிங் பேரந்தசிஸ்க்கும் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணுறோம். ஒரு ஓப்பனிங் பேரந்தசிஸ்க்கும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 செட் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு க்ளோசிங் பேரந்தசிஸ்க்கும் எக்ஸை வந்து டிக்ரிமெண்ட் பண்ணுறோம், எக்ஸ் மைனஸ் 1 அப்படின்னு சொல்லி டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். இங்கே வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், இங்கே வந்து எக்ஸ் மைனஸ் 1 டிக்ரிமெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி அப்போ நம்ம அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் பண்ணி டிக்ரிமெண்ட் பண்ணால் ஃபைனலாக எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஸோ 0வாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இது வந்து பேலன்ஸ்டு பேரந்தசிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? if x is equal to 0 அப்படின்னாக்கா expression is balanced, else அப்படின்னாக்கா expression is unbalanced அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இதான் வந்து பேலன்சிங் சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.